ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் 200 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு எப்படி வறுபட்டுருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும்னா, எள்ளு வெடிக்கும்போது நல்லா வறுந்துருச்சுன்னு அர்த்தம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளு கருகிடும். எள்ளு நல்லா வறுந்துருச்சு. இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 கப் கேவுரு மாவு சேர்த்து, உப்பு சேர்த்து, தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ கேவுரு மாவு புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்காக புட்டு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை கையில் பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்து விழணும். அதுதான் பதம். இப்போ நம்ம புட்டு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட்டு வச்சுக்கலாம். துணியை நனைச்சிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கேவுரு மாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எள்ளையும் பொடி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் பண்ணுங்கள், இல்லைன்னா எண்ணெய் வர ஆரம்பிச்சிரும். அதையும் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம புட்டு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேவுரு மாவு அதையும் சேர்த்து வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சத்தான சிம்பிளி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.